விநாயகப் பெருமான் வழிபாடு செய்யும் அற்புதமான நாள் இன்றைய தினம். இன்று விநாயக சதுர்த்தி. எழுத்துக்கு முதல்வன் விநாயகன். விநாயகப் பெருமான் தான் முதல்ல எழுதினாராம். எழுத்து வடிவத்தை மொழிக்கு கொடுத்தவர் விநாயகர். அதுலேயும் ஒருத்தர் சொல்லி ஒருத்தர் எழுதுறதுங்கிறது ஃபஸ்ட்டு அவர் தான் ஆரம்பித்தார். அதனால தான் ஏதாவது எழுத ஆரம்பிக்கிறதா இருந்தால் பிள்ளையாரை வேண்டிக்கிட்டு அப்படி ஒரு சுழி போடுறோம், பிள்ளையார் சுழி. அதில் பார்த்தா உகாரம் வரும். மகாரம், உகாரம், அகாரம், இது மூணும் சேர்ந்தது தான் ஓம். அந்த ஓம் என்னும் பிரணவ மந்திரத்தின் சொரூபம் தான் விநாயகர். அதனால தான் ஊனும் அப்படி மேலே போடுவோம். அது சில பேர் சொல்லுவாங்க, பேனா நல்லா எழுதுதா, எழுத்தாணி, பேனா, பென்சில் ஏதோ ஒன்று, அது அப்படி கிறுக்கி பார்க்குறதுக்கு பதிலாக பிள்ளையார் சுழின்னு அப்படி ஒன்று போடுறீங்க அப்படின்னு. அப்படியும் வச்சுக்கலாம். பிள்ளையார் சுழி போட்டு சிவமயம்னு போட்டு தான் எழுத ஆரம்பிப்போம். பிள்ளையார் சுழி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அவனுடைய உருவமே பார்த்தா ஓம் மாதிரி இருக்கும். அந்த உகாரத்தை மேலே போட்டுட்டு தான் நம்ம அதுக்கப்புறம் கீழே எழுத ஆரம்பிக்கிறோம். உகாரம்ங்கிறது எல்லாத்துக்கும் முதன்மையாக சொல்லப்பட வேண்டியது. அகாரம் முதலாக இருந்தாலும் அகர முதல எழுத்தெல்லாம் என்று அகரத்தை முதலாக சொல்லியிருந்தாலும் உகாரத்திற்கு முக்கியத்துவம் அதிகம். உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன். உலகம்ன்றது தான் ஃபஸ்ட்டு வேர்டு. உலகம் யாவையும் தாமுள வாக்கலும். உலகம்தான் முதல் எழுத்து. ஆதி பகவன் முதற்றே உலகு. முதல் குறளிலே உலகத்தை கொண்டு வந்துட்டார். ஆக உலகு, உலகம், உலகெல்லாம் அப்படிங்கிற எல்லா பெரிய நூல்களிலும் முதல் வரியிலே முதல் பாடலிலே உலகம் என்னும் சொல் சொல்லப்படும். இந்த உலகம் என்பது விநாயகரின் வடிவம். விநாயகர் வழிபாட்டிலே மிகவும் முக்கியமான ஒரு விஷயம் என்னவென்றால், கல்வியையும் ஞானத்தையும் கொடுக்கும் கடவுளாகவும் செல்வத்தை அள்ளி கொடுக்கும் கடவுளாகவும் அவர் போற்றப்படுகிறார். தடைகளை நீக்குபவரும் அவரே. விநாயகரை வணங்கினால் லட்சுமி கடாட்சம், சரஸ்வதி கடாட்சம் ரெண்டும் சேர்ந்து கிடைக்கும். ஏன்னா சில பேருக்கு நிறைய சரஸ்வதி கடாட்சம் இருக்கும், ஆனால் வெளியே ஷைன் பண்ண மாட்டாங்க. புகழும் பணமும் குறைவாகத்தான் கிடைக்கும். டேலண்ட்டு நிறைய இருக்கும். சில பேர்கிட்ட ரொம்ப டேலண்ட்டே இருக்காது, ஆனால் எப்படியோ சம்பாதிச்சிருவாங்க. செல்வ செழிப்பு பார்த்தா ஒரு இடத்துல இருக்கும், அறிவு இன்னொரு இடத்துல இருக்கும். ரெண்டும் ஒன்று சேர்றது ரொம்ப அபூர்வம், துர்லபம். இந்த ரெண்டையும் சேர்த்து கொடுக்கக்கூடிய சக்தி விநாயகருக்கு உண்டு. வாணி வாணி என்னும் சரஸ்வதியும் ரமாவென்னும் லட்சுமியும் தனது இருபுறமும் நிற்க வைத்து கொண்டிருக்கின்ற அல்லது அமர வைத்து கொண்டிருக்கின்ற இரு தெய்வங்களின் பலனையும் சேர்த்து வழங்கக்கூடியவன் விநாயகப் பெருமான். ஏன்னா பிரம்ம விஷ்ணு சிவ ஐக்கிய ஸ்வரூபமாக விளங்குபவன் விநாயகர். அவன்தான் பரம்பொருள், மூலப்பொருள், ஆதி, எல்லாமே பிள்ளையார் தான். அதனால் விநாயகரை வணங்கினால் கல்வி செல்வமும் கிடைக்கும், பொருட்செல்வமும் கிடைக்கும், ஞானத்தையும் கொடுப்பான். ஔவையார் விநாயகர் பூஜை செய்து கொண்டிருக்கிறார். அப்பொழுது நாங்கள் கைலாயம் செல்கிறோம், அவ்வை மூதாட்டியே வருகிறீர்களா? சேரமான் பெருமான் கேட்கிறார். நான் விநாயகர் பூஜையை முடிச்சுட்டு தான் எழுந்துப்பேன். ஓம்காரம் பகுதிக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறோம். குன்றத்தூர்லேருந்து சங்குபதி எழுதியிருக்காங்க, சுவாமிஜி, எனக்கு 54 வயதாகிறது. என்னுடைய ஜாதகம், எனது கணவர் ஜாதகம் இத்துடன் இணைத்துள்ளேன். எனக்கு திருமணம் முடிந்து 19 ஆண்டுகள் ஆகிறது. எனக்கு 35 வயதில் தான் திருமணம் நடந்தது. முதல் வருடமே குழந்தை உருவானது. ஆனால் 7வது மாதத்தில் அபார்ஷன் ஆகிவிட்டது. டாக்டரிடம் காண்பித்ததில் உடல் ரீதியாக எந்த பிரச்சனையும் இல்லை என்று சொல்லிவிட்டார்கள். இப்போது டெஸ்ட் டியூப் பேபி செய்து கொள்ளலாம் அல்லது தத்தெடுத்துக் கொள்ளலாம் என்று நினைக்கிறோம். எங்கள் குடும்ப ஜோதிடரிடம் கேட்டால் அவர் எதுவும் வேண்டாம் என்கிறார். உங்கள் கணவர் உங்களை விட்டு எந்த நேரமும் பிரியும் சூழ்நிலை உள்ளது என்று கூறுகிறார். எனக்கு வாழ்க்கையே போராட்டமாக உள்ளது. எனது கணவரும் என் மீது கொஞ்சம் கூட பாசம் என்பதே இல்லாமல் பேசுகிறார். சப்தரிஷி வாக்கியப்படி நீங்கள் தான் எங்களுக்கு நல்ல ஒரு பரிகாரம் கூற வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சங்கபதி அவங்களோட பிரச்சனை தீர்றதுக்கு என்ன மாதிரியான பரிகாரம் செய்யலாம்னு சொல்லுங்க சுவாமிஜி. சப்தரிஷி வாக்கியப்படி உங்களுக்கு என்ன வந்திருக்குன்னு பார்க்கலாம், இல்லை என்ன பரிகாரம் பண்ணலான்னு பார்க்கலாம். சப்தரிஷி வாக்கியப்படி நீங்கள் ஸ்வீகாரம் பண்ணிக்கிறதுக்கான முயற்சியில் இறங்கலாம். ஆனால் அதே நேரத்தில் மருத்துவ ரீதியான விஷயங்களுக்கு இப்போ உங்களுக்கு லாபம் தரக்கூடிய காலம் இல்லை. அதனால் நீங்கள் ஸ்வீகாரம் பண்ணிக்கிறதுக்கான முயற்சியில் இறங்குங்க. உங்களுக்கு சில விஷயங்கள் சொல்கிறோம். உங்கள் கணவர் அன்பு இல்லாமல் இருக்காருன்னு பொதுவாக குறிப்பிடுறீங்க.
இது நீங்கள் எந்த விஷயங்களில் எப்படி மென்ஷன் பண்ணுறீங்கன்னு தெரியல. ஏன்னா அன்பு இல்லாமல் இருக்காருன்னா நீங்கள் இப்போ கோயிலுக்கு போகலாம், இல்லை சினிமாவுக்கு போகலாம், இல்லை உறவுக்காரங்க கல்யாணத்துக்கு போகலாம். அப்படி சொல்லும்பொழுது அவர் வரமாட்டேன்னு சொல்கிறாரா, இல்லை அவர் சக்திக்கு மீறி நீங்கள் வந்து நகையை வாங்கி கொடு, பட்டு புடவை வாங்கி கொடுன்னு கேட்டு அவர் மறுக்கிறாரா? ஏன்னா கடன் வாங்கி ஒரு பொருள் வாங்குன்னு சொல்லி அவர் மறுக்கிறாரா, இல்லை அவர்கிட்ட வசதி இருந்து நீங்கள் கேட்குற பொருள் வாங்கி தராமல் இருக்காரா? இது மாதிரி எதுவும் நீங்கள் குறிப்பிடலை. ஏன்னா அன்புன்றது பொருள் வாங்கி கொடுக்குறதுல இல்லை. சில விஷயங்களை வந்து சில நேரங்களில் குடும்ப பிரச்சனைகளை பேசும்போது கடுமை காட்ட வேண்டி வரலாம். இது எல்லாருக்குமே சொல்கிறோம். ஏன்னு கேட்டிங்கன்னா, கணவன் மனைவி உறவுகள்ன்றது வேறு, காதலர்ன்ற உறவு வேறு. நிறைய பேர் வந்து காதல் திருமணங்கள் வந்து கெட்டு போகிறதுக்குரிய காரணம் கூட இதான். ஏன்னு கேட்டால், ஒரு குடும்பம்னு வரும்போது அங்கே நிர்வாகம்னு ஒன்று வரதை கொஞ்சம் கவனிக்கணும். நீங்கள் கணவன் மனைவி உறவுன்னு வரும்போது நிர்வாகம்னு ஒன்று வருது. ஒரு பொதுவாக அந்த நிர்வாகம்ன்றது வரும்பொழுது சில ஏற்ற தாழ்வுகள் வரும், கருத்து வேறுபாடு வரும். இப்போ ஒரு வேளை கணவர்ன்றவர் வந்து இந்த மாதம் வந்து 20,000 ரூபாய் தான் வருது, நம்ம பட்ஜெட் வந்து 19,000 இருக்கணும்னு நினைக்கலாம். நீங்கள் சொல்லக்கூடியதெல்லாம் அவர் ஆமான்னு சரின்னு சொன்னால் 25,000 போனால் 5,000 ரூபாய் கடன் வாங்க வேண்டி வரலாம். அப்போ நீங்கள் சொல்கிறத அவர் மறுக்க வாய்ப்பு இருக்குது. இன்னும் சில விஷயத்தில் உங்கள் கணவர் செலவாளியாக இருக்கலாம், நீங்கள் பட்ஜெட் போடலாம். அப்போ வந்து நீங்கள் அவரோட வரவுக்கு மேலே செலவுகள் அதிகமாகிறத பார்த்து நீங்கள் வேண்டான்னு சொல்லலாம். ஏன்னா நீங்கள் சேமிக்கணுன்ற காரணத்துலையோ கடன் வாங்கக்கூடாதுன்னு நீங்கள் வேண்டான்னு சொல்லலாம். அவர் வந்து வேறு ஏதோ காரணத்தில் ஆடம்பரத்தை விரும்பலாம். இந்த மாதிரி வரும்பொழுது நிர்வாக காரணத்தால் கணவன் மனைவி உறவுகளில் கருத்து வேறுபாடு வருதுன்றது சகஜமான விஷயம். அதை நான் தவறுன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா ஒருத்தர் ஆடம்பரத்தை விரும்பலாம், ஒருத்தர் விரும்பாமல் போகலாம். அந்த காரணத்தால் வரலாம். இந்த ஆடம்பரம்ன்றது எங்கே வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கல்யாணத்துக்கு போகிறோம், நிறைய நகையை போட்டு போனோம், பளிச்சின்னு போகணும்னு நினைக்கலாம். மறுபடியும் சொல்கிறோம், இந்த இடத்துல ஒருத்தர் வந்து ரொம்ப நெருங்கிய உறவுக்கார் வீட்டுக்கு போகிறார். பரிமாறுறவர் என்ன பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா, பரிமாறுறவரும் தெரிஞ்சவராக இருக்கலாம், உறவுக்காரோ தெரிஞ்சவரும். அவர் வந்து இவர் கொஞ்சம் சாதாரணமாக எளிமையாக ட்ரெஸ் பண்ணிட்டு போயிருக்கார், உடைகள்லாம் எளிமையாக இருக்குது. உடனே கடைசி பந்திக்கு போ அப்படின்னு சொல்லிடுறார். உடனே இவர் என்ன பண்ணுறார், சாப்பிடாமல் எழுந்து போய்ட்டோம், ஆடம்பரமான ட்ரெஸ் போட்டுன்னு அதே இதுக்கு போகிறார். பலபலன்னு போய் நின்ற உடனே வாங்கன்னு சொல்லி முதல்ல உட்கார வைக்கிறார். உடனே அந்த சாப்பாடை வாங்கி துணி மேலேயே போட்டுட்டாராம், சாப்பாடு சாம்பார்லாம். அப்போ பரிமாறவர் கேட்டார், அவர் என்ன நீங்கள் இது மாதிரி மேலேயே போட்டுக்கிறீங்களே, துணி மேலேயே இந்த சாப்பாடு சாம்பார்லாம் துணி மேலே போட்டுக்கிறீங்களே, நீங்கள் சாப்பிட வேண்டாமானாரா? மேலே போட்டிங்கன்னா துணி பாழாக போயிடுதானாரா? இல்லை இப்போ நீங்கள் கொடுத்துருக்க மரியாதையும் இந்த உபசரிப்பும் இந்த உடைக்கு தான். அதனால் இந்த உடை தான் சாப்பிடணுமே தவிர நான் சாப்பிடக்கூடாது. ஏன்னா முதல்ல நான் எளிமையாக வரும்போது என்னை மதிக்கலை, ஆடம்பரமாக வந்த உடனே மதிச்சிங்க. இந்த உடைக்கு தானே நீங்கள் உணவு கொடுக்குறீங்க, மரியாதை கொடுக்குறீங்க, அதனால் உடையில் போட்டுட்டேன்னாரா? அதனால் மரியாதையும் மதிப்பும் உறவுகளிடையே உறவாக இருக்கணுமே தவிர ஆடம்பரத்துக்கோ நகைக்கோ துணிக்கோ இருக்கக்கூடாது. காரில் வந்தானே, நடந்து வந்தானே, உறவு தானே. அண்ணனோ தங்கையோ மாமாவோ மாமியோ சித்தியோ சித்தப்பாவோ பங்காளியோ உறவு தானே. இந்த உடைக்கோ இல்லை இந்த ஆடம்பரமான வாகனத்துக்கோ கிடையாது. இதை புரிஞ்சுக்காதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம வீட்டுக்கு வரக்கூடியவர்களும் ஆடம்பரமாக இருந்தால் மதிக்கிறோம். அதே நேரத்தில் வந்து நாம் ஒருத்தர் வீட்டுக்கு போகிறதா இருந்தாலும் அவங்களும் வந்து ஆடம்பரமாக இருந்தால் மதிக்கிறாங்க. இந்த ஆடம்பரத்தை ஒழிச்சிட்டோம், உறவுகளை மட்டும் மதிக்கணும். அந்த காலத்தில் பார்த்தா உறவுகளுக்கு மட்டும்தான் மரியாதை இருந்தது. அதனால தான் அந்த காலம் சிறப்பாக இருந்ததுனால உங்கள் கணவருக்கும் உங்களுக்கும் இருக்க கருத்து வேறுபாடு எதனாலன்னு பாருங்கள். ஜோதிடர் சொன்னார்ன்றதை விட்டுடுங்க. நான் மறுபடியும் சொல்கிறேன், ஜோதிடர் ஒன்றும் கடவுள் கிடையாது. எந்த ஜோதிடர்களும் கடவுள் கிடையாது. கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணும்பொழுது ஏன் பலிக்காமல் போகும்? ஜோதிடர்ன்றவர் ஜாதகத்தை பார்த்து சொல்லக்கூடிய பலன்கள் தான் சொல்கிறார். அவர் கடவுள் கிடையாது. அவர் படித்த புஸ்தகத்திலேருந்து என்ன பலன் சொல்லியிருக்கோ அதை சொல்கிறாரு தவிர அவர் ஒன்றும் வரம் கொடுக்குற கடவுள் இல்லை. நிக்கிரக அனுக்கிரகம் வந்து யார் பண்ண முடியும்? ஆச்சாரிய புருஷா பண்ணலாம், அவதார புருஷா பண்ணலாம். சாமானிய எங்களை மாதிரி இருக்க ஜோதிடர்கள் ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்குங்க, ஜோதிடர் பிரிஞ்சிடுவான்னு சொன்னால் நாங்களே சொல்கிறோம் பிரிஞ்சிடுவேன்னா கூட நீங்கள் கடவுளை நம்புங்களேன், சுவாமி அனுகிரகம் பண்ணுவார். அதனால் நான் சொல்கிறது உங்களுக்கு மருத்துவ செலவுகளை நீங்கள் பண்ணாதீங்கன்னு சொல்கிறது அட்வைஸ். ஏன்னா நீங்கள் 2 லட்சம் 3 லட்சம் செலவு பண்ணால் கூட பலன் தெரியக்கூடிய காலம் இல்லை. அதனால் பணத்தை செலவு பண்ணி கஷ்டப்படாதீங்கன்னு சொல்கிறேன். ஒன்று. இன்னொரு விஷயம், ஸ்வீகாரம் பண்ணிட்டீங்கன்னா அது உங்கள் குழந்தை தான். அதுக்கான ஃபார்மாலிட்டி நிறைய இருக்குது. நீங்கள் அரசாங்கம் அதுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வச்சுருக்கா.